SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அன்ருகுமார அதிகாரிகளுக்கு அவசர பணிப்புரை. சீரற்ற வானிலையால் 4 பேர் உயிரிழப்பு. யாழ் பல்கலைக்கழகத்தில் உணர்வெழுச்சியுடன் மாவீரர் நினைவேந்தல். உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கைக்கு கிடைக்கப் போகும் $200 மில்லியன். டொனால்ட் டிரம்பின் அதிரடி அறிவிப்பு எதிர்ப்பு தெரிவிக்கும் கனடா. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். தொழில்நுட்ப தகவல்களை மாத்திரம் நம்பாமல் அனைத்து பிரதேசங்களுக்கு சென்று தகவல்களை பெற்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண சேவைகளை வழங்குமாறு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுவித்துள்ளார். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணங்களை வழங்குவது தொடர்பில் அரசு அதிகாரியுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். மேலும் இதற்காக தரை மட்டத்தில் வலுவான பொறிமுறைகளை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் சீரற்ற காலநிலையால் மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை 4 பேர் உயிரிழந்துடன் மேலும் 6 பேர் காணாமல் போயுள்ளதாக அனைத்து முகாமைத்துறை நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் உதயகர தெரிவித்துள்ளார். சீரற்ற வானிலையால் 18 மாவட்டங்களில் உள்ள 141 பிராந்திய செயலகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் 66,947 குடும்பங்களைச் சேர்ந்து 2,30,743 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் உதயகரத் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்தில் மாவீரர் நினைவேந்தல் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவேந்தல் தூபியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேஜர் வினோதரனின் தாயார் பாலசுந்தரம் பொதுச்சுடரை ஏற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். இதனையடுத்து ஏனையோர் ஈகச்சுடைகளை ஏற்றி மலர் தூவி உணர்வு ரீதியாக அஞ்சலியை செலுத்தியுள்ளார்கள். இதில் மாவீரர்களின் உறவுகள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நினைவேந்தலில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாளை வானிலை நிலவரம் மீளாய்வு செய்யப்பட்ட பின்னரே உயர்தர பரீட்சைகள் நடத்துவது தொடர்பில் இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் அறிவித்துள்ளார். தொடர்ச்சியாக பல மாவட்டங்களில் பலத்த மழையினால் வெள்ளம், மண்சரிவு அனர்த்தங்கள் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாளை கால்நிலை தொடர்பில் ஆராய்ந்து பின்னர் உயர்தர பரீட்சை நடத்துவது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நிதித்துறை ஸ்திரத்தன்மை மற்றும் சீர்திருத்த திட்டத்தின் 2வது உபதிட்டத்துக்கான ஆசிய அபிவிருத்தி வங்கி கொள்கை அடிப்படையிலான $200 மில்லியன் கடனை வழங்கியுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தில் பல்வேறு துறைகளில் இயங்கும் வணிகங்களுக்கு தேவையான நிதி வசதிகளை வழங்கும் திட்டத்திலே இதன் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் முதல் கடனாக ஆசிய அபிவிருத்தி வங்கி 2023 டிசம்பரில் இலங்கைக்கு $200 மில்லியன் வழங்கியிருந்தது. 2வது உபதிட்டம் தொடர்பாக $200 மில்லியன் திரைசேரிக்கு விடுவிக்கப்பட உள்ளது. 5 வருட சலுகை காலத்துடன் கிடைக்கப்படும் இந்த கடன் 25 வருடத்துக்குள் இதை திருப்பிச் செலுத்தப்பட வேண்டும் என்பதுடன் ஆண்டுக்கு வட்டி 2 வீதமாகும். இது தொடர்பான ஒப்பந்தத்தில் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வதைவிட பணிப்பாளர் டகாபூமி கடோனா ஆகியோர் கொழும்பில் கைச்சாத்திட்டனர். உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு ஆபத்தானது என கனடா தெரிவித்துள்ளது. குயின்ஸ் பார்க்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே கனடிய மாகாண முதல்வர் டாக்ஃபோர்ட் இவ்விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கனடா, மெக்சிகோ ஆகிய 2 நாடுகளிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்ற யோசனை ட்ரம்ப் முன்மொழிந்துள்ளார். ட்ரம்பின் இந்த யோசனையானது கனடாவில் ஒன்றாரியோ மாகாணத்தை மிக மோசமாக பாதிக்கும் என முதல்வர் டாக்ஃபோர்ட் கூறியுள்ளார். அத்துடன் இந்த வரியினால் ஒன்றாரியோ மாகாண ஏற்றுமதி துறை பெரும் பின்னடைவை எதிர்நோக்க நேரிடலாம் எனவும் தொழில் வாய்ப்புகளில் பெரும் தாக்கம் ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடமைகளை பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே வரி விதிப்பு குறித்து நிறைவேற்று அதிகார உத்தரவு பிறப்பிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அன்ருகுமார அதிகாரிகளுக்கு அவசர பணிப்புரை. சீரற்ற வானிலையால் 4 பேர் உயிரிழப்பு. யாழ் பல்கலைக்கழகத்தில் உணர்வெழுச்சியுடன் மாவீரர் நினைவேந்தல். உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கைக்கு கிடைக்கப் போகும் $200 மில்லியன். டொனால்ட் டிரம்பின் அதிரடி அறிவிப்பு எதிர்ப்பு தெரிவிக்கும் கனடா.